ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நெட் இல்லாமல் இன்றைக்கி எதுவுமே இல்லை. அதுலேயும் ஹை ஃப்ரீக்வன்சி நெட், அன்லிமிட்டட் நெட் எல்லாமே நம்ம ஒய்ஃபை மூலியமாக யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒய்ஃபை பற்றி என்ன தெரியும்? அந்த சிம்பிள் வந்து ஜஸ்ட் கர்வாக இருக்குது, அவ்வளோதான். ஏதோ நம்ம கனெக்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். பட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி தான். பட் அது தெரியாமல் நிறைய பேர் இருந்திருப்போல. வாங்க பார்க்கலாம். நம்ம எல்லோருக்குமே ஒய்ஃபையோட ஃபுல் ஃபார்ம் தெரியும். வயர்லெஸ் ஃபெடலிட்டின்னு நினைக்கிறோம். ஆனால் அது உண்மையே கிடையாதுங்க. 1999 ஒரு பிராண்டிங் கம்பெனி கேட்சியாக ஒரு நேம் தேடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எப்படி நம்மளுக்கு ஒரு கேட்சியாக ஒரு நேம் வேணும், காருக்கே வந்து 111 இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம தேடுறோமோ, அதே மாதிரி அந்த கம்பெனியும் தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க கையில் சிக்கினது என்ன நேம்னா ஒய்ஃபை கிடையாது, ஹைஃபை. இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ஹைஃபை அடிக்கிறோம் இல்லையா, அந்த ஹைஃபை நேம் தான் அவங்களுக்கு கிடைச்சிது. ஆனால் அவங்க அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி அந்த ஹைஃபை வேணாம், இன்னும் கொஞ்சம் நம்ம டெக்னாலஜியாக யூஸ் பண்ணலான்னு சொல்லி அவங்க சிந்திச்ச ஒரு வேர்டு தான் ஒய்ஃபை. ஸோ ஹைஃபைக்கு பதிலாக ஒய்ஃபை ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒய்ஃபை அப்படின்றத வந்து இன்றைக்கி உலக நாடுகள் ஃபுல்லுமே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், பட் இதுதான் ஃபேக்ட். ஹைஃபைலேருந்து இன்ஸ்பயர் ஆகி வந்த வேர்டு தான் ஒய்ஃபை, அதை மறந்துடாதீங்க. லோகோவில் இருக்கக்கூடிய அந்த வேவ்ஸ் இருக்கு இல்லையா, அது சும்மா டிசைன் பண்ண அந்த வேவ்ஸ் மட்டும் கிடையாதுங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, ரேடியோ சிக்னல்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த வேவ்ஸை வச்சாங்க. ஸோ இன்றைக்கி அதை நம்ம கிளிக் பண்ணாலே நம்ம ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு கனெக்ட் ஆகிறதா இருக்கட்டும், நெட்டு ஹாட்ஸ்பாட் நம்ம யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், பெரிய ஒய்ஃபை சிக்னல்ஸ் எல்லாத்துக்கும் அந்த சிம்பிள் தான் யூஸ் ஆகுது. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது ஜஸ்ட் ஒரு இன்ஸ்பயரில் கிடைச்சக்கூடிய வேர்டு தான் நம்மளுக்கு ஒய்ஃபை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு சின்ன விஷயம் தான், பட் தெரியாதவங்க நிறையா பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்காகத்தான் இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், தெரியாத நபர்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.